யோசிச்சு டஃப்பா ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த நல்ல கிரிஞ்சா இருக்கிற படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அவன் அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான் அந்த படம் சூப்பர் ஹிட். இப்போ உங்களையும் அடிச்சடிச்சு இந்த பாரதி சூப்பர் டூப்பர் படம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாரதி ஹீரோயின், பவானி வில்லி. கிரேட் காம்பினேஷன். அச்சச்சோ மித்ரா, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த பவானி வரத்துக்கு முன்னாடி நீயும் எனக்கு ஈக்குவலா டஃபா கொடுத்துட்டு தான் இருந்த. ஆனா பவானி கூட கம்பேர் பண்றப்போ உன்னை ஹேண்டில் பண்றது எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். அப்புறம் பவானி, உன் வீட்டுக்காரர் ஏகாம்பரம், இதோ நிக்கிறாரு சுதாகர் சார், இவங்க எல்லாருமே வில்லன் கேரக்டருக்கு ஓகே தான். ஆனா பவானி மித்ராவோட காம்பினேஷன் தான் வேற லெவல். ரொம்ப மோசம். இவங்க ஒரு விஷயத்த எப்படி யோசிப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னா பாத்துக்கோங்களேன். என்ன பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா தப்பிச்சு வெளியே வந்துட்டங்கிற ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கியா? உன் ஆட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. உன்னை 2ல 1 பார்க்காம நாங்க விட மாட்டோம். சுதாகர் சார், உங்களுக்கு 3வது 4வது பிளேஸ் கொடுத்ததும் கோவம் சுருன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1ம் நம்பர் 2ம் பேசாம இருக்கிறப்போ நீங்க பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் குட் ஜாப். சரி, நான் வந்த விஷயத்த மறந்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, அந்த துரைய என்ன பண்ணீங்க? ஒருவேளை கோர்ட்ல மாறி சொன்ன மாதிரி அந்த துரை ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தே கிடையாது. உள்ளூர்லயே 5க்கும் 10க்கும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க கண் பார்வையிலேயே அவனை வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லனா அந்த பயபுள்ள எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனா உங்க 3 பேர் முகத்தையும் பாக்குறப்போ துரை விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரியே தோணுது. ஏதோ பெருசா பிளான் பண்ணி அது சொதப்பி அது எப்ப பூகம்பமா வெடிக்கும் தெரியாம நீங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப அந்த பயத்தை உங்க முகத்துல நான் பாக்குறேன். கூடிய சீக்கிரத்துல அந்த ரகசியம் என்னன்னு நானே கண்டுபிடிச்சு காட்டுறேன்.